கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே, அதோட போட்டு விட்டுருங்க. என்னது? கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ சவுண்டே. நேற்று போட்ட வீடியோலே தெரிஞ்சிருச்சு என்னை யாரும் மறக்கலைன்னு. பர்சனலாக என்ன ஆச்சுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் அக்கா பொண்ணை ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்திருந்தேன். இந்த வெக்கேஷன் லீவ் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் தான். என் பொண்ணு 6-7 மாத குழந்தையில இருந்தே அவங்க அக்கா ஹரிணினா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது என்னவோ தெரியாது, மற்றவங்கக்கிட்ட அவள் அவ்வளோ நேரம் இருந்தோ ரொம்ப க்ளோஸாக இருந்தோ நான் பார்த்ததே இல்லை. என்னை விட என் பொண்ணை யார் சூப்பராக பார்த்துக்குவான்னு கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு சொல்கிறது எங்கள் ஹரிணியை தான். அவ்வளோ சூப்பராக என் பொண்ணை டேக் கேர் பண்ணிக்குவான். 2 பேரும் அவ்வளோ அடிச்சுக்குவாங்க, கொஞ்சிக்குவாங்க. அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை விட ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாண்டிங் இருக்கிற மாதிரியே இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தேன் அதே பொருட்காட்சிக்கு தான் பாப்பாவே இந்த டைம் கூப்பிட்டு போயிருந்தேன். வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஊர்லேருந்து வந்தால் அடுத்த நாளே வந்தாச்சு. நாங்கள் அங்கே பொருட்காட்சி போயிட்டு பெருசாக எந்த ஒரு ரைடுக்கும் நாங்கள் போகல. இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாக என்னைய மண்டையை கழுவிருப்பா இந்த பேய் வீட்டுக்கு போகணுன்னு. சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு உண்மையாலுமே பயம். அதுக்கு மேலே வெளியே அந்த மியூசிக்கும் சத்தமும் சொல்ல சொல்ல கேட்காம என்னை கூப்பிட்டு போய் கடைசியில் அவள் பயத்தாலோ இல்லையோ நான் தான் அடித்து பிடிச்சி கதறிக்கிட்டே வெளியே ஓடி வந்தேன். என்னத்தை சொல்கிறது.